நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது என்று நாம் திருப்பாடல் 19 இறைவார்த்தை 1 வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இதோ இந்த அண்ட சராசரங்களை படைத்த உன்னதமான கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு இருந்தால் போதுமப்பா, நான் எல்லாவற்றையும் வென்று விடுவேன், எனக்கு எதிராக எழும் எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் அப்புறப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காய் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை, ஒரு சொற்றொடர், வாக்கிங் தி எக்ஸ்ட்ரா மைல். அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். இப்போ நான் ஒரு ஆட்டோக்காராக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பயணி வர்றாங்க, பயணி வருகின்ற பொழுது என்னுடைய ஆட்டோவில் வந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய தொகை, இப்போ ஒரு 100 ரூபா வாங்கணும் அப்படின்னா நான் 100 ரூபா வாங்குகிறேன். நான் வேறு எதுவுமே நான் வந்து பேசவே இல்லை அவங்கள்ட்ட. வந்துட்டு என்னுடைய ஆட்டோவில் வர்றாங்க, பயணிக்கிறாங்க, நான் வேறு எதுவும் கேட்கல. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இடம் வருது, அவனை இறக்கி விட்றேன், நான் பாட்டுக்கு போயிடுறேன். இது ஒரு சாதாரணமாக வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆட்டோக்காரர் இருக்கிறாரு, ஒருவேளை அந்த பயணி வர்றாங்க, ஒரு மிகப்பெரிய பை, ஒரு சூட்கேஸையோ அல்லது ஒரு ட்ராலியோ தூக்கிட்டு வர்றாங்க. அவங்களால தூக்கி உள்ளிக்கு வைக்க முடியலை. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, வாங்கம்மா இங்கே கொடுங்க, நான் என்ன செய்வேன், எடுத்து அந்த ஆட்டோக்குள்ளே நான் வந்து வைக்கிறேன். அப்புறம் அவங்க பயணம் போய் நடக்கிறது, வீட்டுக்குள்ளே அந்த வீடு வந்த உடனே நான் வந்து இறக்கி வைக்கிறேன். அப்புறம் உரிய தொகை நான் வந்து வாங்குகிறேன். அப்புறம் பயணம் வந்து பாதுகாப்பானதாக இருந்துச்சா அப்போ நான் வந்து கேட்டேன் அப்படின்னா, கனிவோடு அன்போடு நான் வந்து நடந்து கொண்டேன் அப்படின்னா, அதுதான் என்ன அப்படின்னா, கொஞ்சம் மற்ற ஆட்டோக்காரரை விட
சாதாரணமாக வந்து ஒரு வேலைக்காரன் செய்கிறதை விட ஒரு என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆத்மார்த்தமான வருபவர் என்னுடைய சகோதரன், என்னுடைய ஆட்டோவில் பயணிப்பவர் வந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரன் சகோதரி அப்படின்னு நினச்சி அந்த உறவு முறையோடு நான் வந்து பழகினேன் அப்படின்னா, அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக ஒரு சிரத்தை எடுத்து கவனம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த தவ காலத்தில் நம்ம வந்து வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களை வந்து நம்ம வந்து செய்யாமல், நான் எல்லா நாளும் வந்து சாப்பிடாமல் இருக்கிறேன், நான் இன்றைக்கும் தவ காலத்தில் சாப்பிட மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க வந்து நான் எப்போதுமே காலையில் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே போல் இந்த 40 நாட்களும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அமைந்து விடக்கூடாது. மாறாக இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வழக்கமாக வந்து என்னுடைய மனைவி உங்களுடைய மனைவி கிட்ட உங்களுடைய பிள்ளைக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த தவ காலத்தில் 40 நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வந்து இன்னும் அதிகமாக ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் குடும்பத்தோடு அமர்ந்து உரையாடுவது, ஒன்றாக அமர்ந்து வந்து சாப்பிடுவது, இதுதான் ஒரு கணவனா ஒரு மனைவியா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ நான் ஒரு குருவானவர், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் 1 மணி நேரம் ஆண்டுடைய பாத்தில் வழக்கமாக அமர்ந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னா, இந்த தவ காலத்தில் குறைந்தது ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் வந்து ஜெபிப்பது. அப்போ அப்படி அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நான் கடவுளுக்கு வந்து அதிகமான நேரத்தை கொடுக்குறேன். அப்போ கடவுள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. எனக்கும் அவருக்குமான ஒரு ஆத்மார்த்தமான ஆழமான உறவு வந்து வலுப்பெறுகிறது. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து குளறுபடி இருக்கிறதா, இந்த தவக்காலத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உறவு சார்ந்த சிக்கல்கள், அல்லது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள், அல்லது வந்து பணி சார்ந்த பிரச்சனைகள், இதிலெல்லாம் என்ன காரணம்? அப்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனேன்னா என்னுடைய வாழ்வு வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் இறங்கி போனேன்னா, கொஞ்சம் மன்னிச்சு போனேன்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனேன்னா வந்து நான் என்னுடைய வாழ்வு வந்து மாறும். அதான் இந்த தவக்காலம் நமக்கு வந்து உணர்த்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த தவ காலத்தில் நீங்களும் நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடப்போமா? எக்ஸ்ட்ரா ஆண்டவரோடு வந்து நாம் வந்து பேசுவோமா? ஆண்டவரோடு நேரத்தை வந்து செலவிடுவோமா? இப்படி நாம் செலவிடுகின்ற பொழுது ஆண்டவரும் நமக்கு வந்து இறங்கி நம்ம வந்து அதிகமான ஆசீர்வாதங்களை வந்து பெற்றுக் கொடுப்பார். இப்படிப்பட்ட வல்லமையை இறைவன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என தொடர்ந்து இந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்வில் பல நேரங்களில் உறவு சார்ந்த சிக்கல்களில், ஆண்டவரே மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வமே, இது குடும்பத்திற்குள்ளாய் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள். இதோ இந்த தவ காலத்தில் நான் வழக்கமாக செய்வதை விட இன்னும் சற்று அதிகமாக என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக செயல்பட ஆண்டவரே இன்னும் அதிகமாக என்னை அர்ப்பணித்து வாழ தேவையான அந்த பொறுப்புணர்வை நீர் தந்திரல வேண்டும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த தபக்காலத்தில் வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களைப் போல அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த தபக்காலத்தை வழக்கமாக வருகிற காலத்தை போல நாங்கள் பயன்படுத்தாமல், ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக உம்மோடு தியானிக்க, உம்மோடு பேச, உம்மை போல் நடக்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை, ஆற்றலை எனக்கு நிறைவாய் நீர் தரும்படியாய் ஒப்புக்கொண்டுக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிணக்குகள், எல்லா விதமான கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் அப்புறப்படுத்துவீராக. தெய்வமே, இது இந்த தவக்காலத்தில் உம்மை போல் நாங்கள் பிறரை மன்னிக்க, எங்களை காயப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே பிறருக்கு தேவையான உதவிகளை செய்ய வல்லமையையும் ஆசிரையும் பெற்றுக் கொடுப்பீராக. இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.